வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போன வீடியோஸ்லேயே பார்த்துருந்தோம் சிலபஸ் மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சுருந்தோம். ஓகேவா? இதை தொடர்பாக நம்ம எல்லா அகாடமிஸ் ப்ளஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன் டே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அது இன்றைக்கி தான் May 21. இந்த May 21 எல்லாரும் ஒருமித்த கருத்தாக அவுட் சோர்ஸை நீக்குங்க, ஓல்டு சிலபஸை கொண்டு வாங்க, இல்லைனா அவுட் சோர்ஸ்க்கு ஒரு லிமிட் வைங்க, வேகன்சிஸை அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒருமித்த கருத்தை இந்த May 21 ஒரு கோரிக்கை நாளாகவே எல்லா அகாடமிஸும் வச்சிட்ருக்காங்க. இப்போ நம்மளும் வைக்கிறோம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக இது கவர்மெண்ட்டை போகும். இந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க, கண்டிப்பாக நமக்கான மாறுதல்கள் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம எப்படி கோரிக்கைகள் வைக்கிறது, என்னென்ன வேஸ் இருக்குது, இப்போ சிஎம்மை எப்படியெல்லாம் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம், நம்ம சிஎம்க்கு எப்படியெல்லாம் நம்ம மெயில் பண்ணலாங்கிற அந்த வேஸை நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இன்றைக்கி May 21 கோரிக்கை நாள். ஒரு 5 வழி இருக்குங்க. நான் நம்பரு, மெயிலு எல்லாமே சொல்கிறேன். அதில் உங்களை கோரிக்கை, உங்களை ப்ரூஃபோட இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் கேட்டிருக்காங்க. போன டைம் நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். இந்த 2025 கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். அது என்ன புக்குன்னு கூட ப்ரூஃபோட எல்லா அகாடமிஸும் நம்ம போட்டிருந்தாங்க. ஓகேவா? எல்லா அகாடமியும் ப்ரூஃபோட போட்டிருந்தாங்க. இப்போ 1950 புக்லேருந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரூஃபோட கூட 2025 கொஸ்டினை அட்டாச் பண்ணி கூட நீங்கள் அனுப்பலாம். அது உங்களோட இதுதான். அவுட் சோர்ஸை நமக்கு தேவை. அவுட் சோர்ஸ் இருக்கவே கூடாது. ப்ளஸ் என்னென்னா ஸ்கூல் புக்கில் கேட்கணும். அவுட் சோர்ஸ் கேட்டாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, வரம்பு இருக்குது. 1950 புக்னா 1950 புக்கே நம்ம படிக்க முடியாது. எத்தனை புக்கு நம்மளால் படிக்க முடியும், அதுக்கான டைம் எவ்வளோ எடுக்குங்கிறதும் நமக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ தமிழ் விரும்பி படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ் மேலே எல்லாத்துக்கும் வெறுப்பு வந்துடுச்சு. ஓகேவா? நம்ம பார்க்கலாம் வாங்க என்னென்ன வழின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முதல்வர் உதவி என்னன்னு கொடுத்துருக்காங்க 1100ன்னு சொல்லி. இது அந்த டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி தான். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட என்ன உங்களுக்கு குறை இருக்கோ அதை சொல்லலாம். என்ன ப்ரூஃபோட கூட நீங்கள் சொல்லலாம். அதையும் அவங்க நோட் பண்ணிப்பாங்க, அதை தெரிவிப்பாங்க கவர்மெண்ட்டை. ஏன்னா நம்ம பேசுகிறது அது கவர்மெண்ட்டுக்கு ரீச் ஆகணும். அதுக்கான வழி என்ன, அதுதான் மெயின். நெக்ஸ்ட்டு இது வெப்சைட்டுங்க. இப்போ நான் ரெண்டாவதாக சொல்ல போகிறது இணையதளம். ஓகே, இந்த இதை அப்படியே டைப் பண்ணிக்கங்க, பாஸ் பண்ணி அப்படியே டைப் பண்ணிக்கங்க. cmhelpline.tn.gov.in அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு உங்களுடைய புகார்களை நீங்கள் ப்ரூஃபோட சப்மிட் பண்ணலாம். இது வெப்சைட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் மின்னஞ்சல் அனுப்பணும் அப்படின்னா மின்னஞ்சல் அனுப்பலாம், மெயில் பண்ணலாம். மெயில் எப்படின்னா cmhelpline@tn.gov.in. இது மெயிலு. இந்த மின்னஞ்சலுக்கு உங்களோட கோரிக்கைகளை வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதையும் கவர்மெண்ட் பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 மெயில் ஐடி இருக்குது நமக்கு. ஒன்று இந்த மெயில் ஐடி போடலாம், இல்லைனா இன்னொரு மெயில் ஐடி cmcl@tn.gov.in இந்த மெயில் ஐடியும் போடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் கூட சோசியல் மீடியாவில் பார்த்துருந்தேன். ஒருத்தர் அந்த வாட்ஸ்அப் நம்பர் சிஎம்க்குன்னு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரில் டிவிகேவோட ஃப்ளக்ஸு தான் வச்சுருக்காங்க. டிவிகேவோட ஃப்ளக்ஸு பெரிய ஃப்ளக்ஸு, அது இடையூறாக வச்சுருந்துருக்காங்க. ஒருத்தர் சிஎம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்ட உடனே அடுத்த 1 மணி நேரத்திலே கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ளக்ஸை. ஓகேவா? அவர் போட்டதோட ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுறாங்க. என்ன ஒன்று அப்படின்னா நம்ம ஒருமித்த ஒரு இதில் எல்லாரும் பண்ணணும். இன்றைக்கி May 21 ஃபிக்ஸ் ஆயாச்சு. எல்லாருமே இந்த நம்பர் கோரிக்கை அமைச்சிட்டே இருக்கணும். அப்போ நிறைய கோரிக்கைகள் போக போக என்னடா பிரச்சனைன்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக நம்மளை பார்ப்பாங்க. கண்டிப்பாக இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, இந்த நம்பர் பார்த்துங்க, நம்ம அரசு வாட்ஸ்அப். இது ரொம்ப முக்கியம். இந்த வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க. 7845252525 இந்த நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கோரிக்கை வைங்க. அவுட் சோர்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அதுக்கான ப்ரூஃபோட வைங்க. அவுட் சோர்ஸ் கேட்குறாங்க நம்ம வெறுமே அனுப்புறதை விட அவுட் சோர்ஸ் இப்படி தான் கேட்குறாங்க, ப்ரூஃப் இது 1950 புக் இப்படி கேட்டிருக்காங்க, நாங்கள் எத்தனை புக்கு படிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூஃபோட வச்சு தமிழ் எங்களுக்கு ஓல்டு சிலபஸ் வேணும், இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி எலிஜிபிலிட்டியாக பண்ணணும். 50% மார்க் எடுத்தால் அது கரெக்ஷன் பண்ணுவோம், ஜிஎஸ் அந்த மாதிரி வைக்கலாம். தமிழ் இல்லை ஓல்டு சிலபஸ் கொண்டு வரணும். இல்லை அப்படின்னா தமிழ் இப்போ இருக்கிற சிலபஸ்லேயே அவுட் சோர்ஸ் போக மாட்டோம், இந்த லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? நமக்கான ஒரு தீர்வு கிடைக்கணும். வேகன்சிஸும் அதிகப்படுத்தணும். எல்லாரும் ஒருமித்த குரலாக கண்டிப்பாக பண்ணோம்னா நமக்கான தீர்வு கிடைக்கும். அது போக என்னென்னா இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிற எல்லா சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, எல்லா சோசியல் மீடியாலையும் ட்ரெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ஒருமித்து சொன்னால் மட்டும்தான் கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். கண்டிப்பாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.